وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين. صدق الله مولانا العلي العظيم. وقال سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه إن للناس وجوها فأكرموا وجوه الناس. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹு தஆலா ஷேக் நாயகம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்தான். அதிலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சர்க்கார் நாயகம் யாரை விரும்பினார்களோ வாழுகின்ற காலத்தில் யார் இருந்தால் இந்த மஜ்லிஸ் சிறப்பாக இருக்குமோ அவருடைய குடும்பத்தினர்கள், அவருடைய தவ புதல்வர்கள், அதையும் தாண்டி சர்க்கார் நாயகம் வாழுகின்ற பொழுது முரீதுகளை நேசித்ததை போல சங்கை மிகு உலமாக்களை அதிகம் நேசித்திருக்கிறார்கள். மறைந்த மர்ஹூம் ஷேகுல் ஹதீஸ் லால்பேட்டை ஜக்கரியா ஹசரத் கிபிலா அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு கிதுமத் செய்கின்ற பொழுது சொல்லுவார்கள், உங்கள் சர்க்கார் நாயகம், அதாவது அவங்க சொல்லும் போது ஃபைசி ஷா சர்க்கார் பசீர் ஷா அவங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள் சர்க்கார் நாயகம் அவர்கள் உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுத்ததை போல நாங்கள் வேற யாரையும் பார்த்ததில்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு சர்க்கார் நாயகம் உலமாக்களை மதிப்பார்கள். அதனால் இங்கே உலமாக்களை அழைத்து நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். சர்க்கார் நாயகத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும், பேச வேண்டும் என்று சொன்னால், நம்மையெல்லாம் அவர்கள் ஆண்களாக ஆக்கி இருக்கின்றார்கள். அரபியில் சொல்வதாக இருந்தால் ரிஜால்கள், ரிஜால்கள் ஆண்களாக ஆக்கினார்கள். நம்ம பாஷையில நம்ம சொல்லுவோம் ஆம்புலன்ஸ் சொன்னா 15 வயசு ஏத்திட்டா ஆம்புலன் நம்ம நினைச்சுக்கிட்டோம். சில துளிகள் வெளியாகி விட்டால் ஆணாகி விட்டால் என்று நாம் நினைத்து கொண்டோம். ஆனால் உண்மையாக ரிஜால் என்று சொன்னால் சூஃபியாக்களில் ரிஜாலுல் கைப் என்று சொல்லுவார்கள். ரிஜால் என்ற ஒரு வார்த்தை சூஃபியாக்களுக்கு தான் சொல்லுவார்கள். சூஃபியாக்கள் சொல்றாங்க, மல்லம் யாரிஃபில் ஹக்க ஃபலைஸ ரஜுல். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அறிய வேண்டிய விதத்தில் ஒருவன் அறியவில்லை என்றால் அவன் ஆம்பளை கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் புள்ள வீட்டுல பெற்றிட்டேன்னு சொன்னா மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டா அவன் ஆம்பளை நினைச்சுக்கிட்டோம் நம்ம. ஆனால் ஷேக்குடைய கரம் பிடித்து எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல அவன் சேரலன்னு சொன்னா அவன் ஆம்பளை கிடையாது. கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அஸ்மாஉர் ரிஜால், ஆண்களுடைய. நமக்கு தான் தெரியுமா ஆம்பளைன்னு சொன்னா மீசதாடி இருந்தா ஆம்பளை தானே, அப்புறம் எதற்கு 10,000க்கு மேற்பட்டவர்கள் மட்டும் அஸ்மாஉர் ரிஜால் பேர் பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அவர்கள் தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டியவர்கள். அதனால தான் அவங்க பேர் அஸ்மாஉர் ரிஜால். எல்லாரையும் ஆம்பளைன்னு சொல்ல முடியாதுங்க. சையதுனா ஷேகுல் அக்பர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், அர் ரஜுல் மன் இஹ்தஜப அன் நஃப்ஸிஹி பில்லாஹ். நஃப்ஸை கடந்து அறிய வேண்டிய விதத்தில் அல்லாஹ் வரைக்கும் பல ஹிஜாப்களை தாண்டி யார் போவானோ அவன் தாங்க ஆம்பளை. அந்த இடத்திற்கு அழைத்து சென்றவர்கள் ஷேக் நாயகம் என்பதனால் தான் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முரீதுடைய ஷேக் யார் தெரியுமா, ஆபாவுன் ஃபில் இல்மி வத்தீன் வர்ரூஹ், ரூஹுடைய தந்தை, தீனுடைய தந்தைன்னு சொன்னா அது அவங்களுடைய ஷேக்னு சொல்றாங்க இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹ். அதனால தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சில்சிலாவில் நாம் குறை சொல்லவில்லை, போய் கேட்டு பாருங்க. அவங்க ஷேக்குடைய பிறந்த வரலாறு கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆனால் சர்க்கார் நாயகம் நம்முடைய அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது அவர்கள் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்பதன் காரணமாகத்தான். அதனால நாம் அவர்களிடத்தில் என்ன எஹ்சான்களை பெற்றுக் கொடுக்கிறோம். ஹதீஸில் வருகிறது, ஒருத்தர் சதகா கொடுக்கிறதுக்காக நைட்டு போனாரு. நைட்டு அப்படியே கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு சதகா. காலையில பேசிக்கிறாங்க, அவர் திருடராக இருந்தார், விபச்சாரி பெண்ல கையில ஜகாத்தை கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லி பணக்கார கையில தெரியாம கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஹதீஸின் கடைசியில் முடிகிறது, இவர் கொடுத்த இக்லாஸின் காரணமாக வாங்கியவன் எவ்வளவு மோசமானவன் தான், உண்மையிலேயே அவன் திருடன் தான், விபச்சாரி தான், பணக்காரன் தான். இவர் கொடுத்த அந்த சதகாவுடைய பரக்கத்தில் வாங்கிய கையை பார்க்கவில்லை, கொடுத்த கையின் காரணமாக அன்று இரவு தௌபா செஞ்சு ஜானி அவர்கள் பத்தினியாக மாறிவிட்டார்கள். திருடன் நல்லவனாக மாறிவிட்டான், பணக்காரன் அன்றிலிருந்து நல்லவராக மாறிவிட்டார். ஹதீஸ் முடிகிறது, நாங்கள் யோக்கியர்கள் கிடையாது, நாங்கள் பிடித்த கை உயர்ந்த கை. அது அல்லாஹ்வை காட்டிய கை, அல்லாஹ்வை மறக்காத கை. எங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு அவர்கள் அல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்த கை எங்கள் ஷைக் நாயகத்துடைய கை.
செய்தனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு கூஃபாவுக்கு வந்தாங்க. எல்லா லைட் இருந்துருந்துச்சு, மக்கள் எல்லாம் பேசினாங்க. இந்த கூஃபா மாதிரி விளக்கு லைட் எந்த ஊர்லயும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அலி நாயகர் சொன்னாங்க, இந்த லைட்டை கொண்டு கூஃபா மின்னவில்லை. இன்ன அஸ்ஹாபு இப்னு மஸ்ஊதின் சுருஜு ஹாதிஹில் கரியதி, இந்த கூஃபாவுல அணையாத விளக்குகள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மாணவர்கள் சொன்னாங்க. நீங்க இந்த லைட்டை பாக்குறீங்களா? இந்த லைட்டை கொண்டு கூஃபா எரியுதா? கிடையாதுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போதித்தார்கள், நபியிடத்திலிருந்து வாங்கிய ஹதீஸை, பிச்சையை கொடுத்தார்களே அவர்கள் மாணவர்கள், அவர்களை கொண்டு கூஃபா மின்னுதுன்னு சொன்னாங்க. அதனால நமக்கு ஏதோ போற இடத்துல கண்ணியம் கிடைக்குதுன்னு சொன்னா நமக்காக உண்டான கண்ணியம் கிடையாது. பேருக்கு பின்னாடி போட்டிருக்கிறோமே ஃபைஸில், அதற்காக கிடைக்கக்கூடிய கண்ணியம் அது இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி. இன்னைக்கு முரீதுகளில் சிலர் தன்னுடைய திருமணத்துடைய பத்திரிகையில் கூட ஷேக் நாயகத்துடைய பேரை மறைக்கின்றார்கள். போறதுக்கு வெக்கப்படுறான். தான் வந்த இன்பத்தை மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கிறதுக்கு யோசிக்கின்றார்கள். பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு பிறந்த ஊர் ஹபஷா, மௌத்தார வரைக்கும் பிலாலே ஹபஷின்னு சொன்னாங்க. தான் பிறந்த ஊரை சேர்த்துக்கிட்டாங்க. நாளை மறுமையில் யாரை கொண்டு ஷஃபாத் பெற்று சொர்க்கத்தில் போறோமோ அந்த பேரை மறைக்கிறியா நீ? அல்லாஹ் நம்மை மறைத்து விடுவான். அதனால் ஷேக் நாயகத்தை பேசுவதற்கு தகுதியான உலமாக்கள் எனக்கு பின்னால் இருக்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தி, சர்க்கார் நாயகத்தை கொண்டு நாம் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும். லால்பட்டையில ஒரு மாணவர் ஓதினார் சர்க்கார் காலத்துல. அசர்ல மதரசாவுக்கு தெரியாம சர்க்கார் நாயகத்தை பார்த்துட்டு போற மாணவர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கும் தஞ்சாவூர் பள்ளிவாசல் இமாமா இருக்கிறார் அந்த ஹஸ்ரத் மன்பாய் சொன்னாரு, நான் ஒரு தடவை சர்க்கார் நாயகத்தை போய் பார்க்க போன தெரியாம, சர்க்கார் நான் குர்ஆனை மனப்பாடம் பண்றேன், மனப்பாடமே ஆக மாட்டேது சர்க்கார். 4 வருஷம் தாண்டி எனக்கு பின்னாடி உள்ளவெல்லாம் முடிச்சிட்டாங்க, என்னால ஹாஃபிஸ் ஆக முடியல அப்படின்னு சொன்ன உடனே சர்க்கார் கேட்டாங்க, யாருக்கும் யோசிக்க முடியாத பெரியவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய அன்புகள், அந்த தஜ்ருபாக்களை பெற வேண்டும். சலில் முஜர்ரம் வலா தஸாலில் ஹாக்கிம். தீனிலேயும் இல்மிலேயும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலேயும் அவர்கள் முஜர்ரபாக அனுபவசாலியாக இருந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் ஷேக் போன்ற இது போன்ற வாசலில் அமர்ந்தால் தான் அல்லாஹ்வை பற்றி தெரியும். சர்க்கார் அவங்கள பார்த்து கேட்டாங்க, அந்த சின்ன பையன், ஏன்பா நீ ஜக்காத்துக்கு முஸ்தஹிக்கான்னு கேட்டாங்க. உங்க வீட்டுல ஜக்காத்து கொடுக்கறாங்களா வாங்குறாங்களான்னு கேட்டாங்க. இல்ல சர்க்கார், நாங்க வசதியானவங்க, ஜக்காத்து கொடுக்கிறோம். சொன்னாங்க, ஜக்காத்து கொடுக்கிற நீங்க மதரசால சாப்பிடுங்களா, அந்த ஜக்காத்துக்கு அந்த சாப்பிட உண்டான காசை கொடுத்துருங்கன்னாங்க. அவர் கொடுத்தார். அந்த வருடமே ஹாஃபிஸாக ஆனார். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சர்க்கார் எப்படி பக்குவப்படுத்துகின்றார்கள் பாருங்க மாணவர்களே. அந்த ஷேக் நாயகம் நமக்கு ஷேக்காக கிடைத்திருக்கிறார்கள். அதனால் நாம் பெற்ற பாக்கியம். உமர் ரலியல்லாஹு காலித் பின் வலீதை கூப்பிட்டாங்க, போங்க தேசத்திற்கு போய் நீங்கள் போர் செய்ய வேண்டிய கட்டாயம், 10,000 பேர் எதிரிகள் இருக்கின்றார்கள். காலித் பின் வலீது உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு வேண்டும்? 10 பேரை கொடுங்கன்னாங்க. காலித் பின் வலீதை பார்த்து உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அவங்க 10,000 பேர் இருக்கின்றார்கள், 10 பேர் போதும் உமர் நாயகம் அவர்களே. ஏன் சொல்லுகின்றேன், எனக்கு பெருமானார் என்ன இல்ம கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா 10,000 பேர் இல்ல 1,00,000 பேர் நின்னாலும் அம்வாத்துன் கைரு வாஹியா, காஃபிர்கள் அவர்கள் மையீத்துகள், அவர்கள் உயிரோடு இருப்பது உயிரோடு இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. வமாய ஷுரூன அய்யான இபாதுன், அந்த உயிரற்ற பிணங்களுக்கு முன்னால் 10 பேர் அதிகமானது. எங்களுக்கு கலிமாவை நீங்கள் விளக்க வைத்து விட்டீர்கள். முன்னால் எத்தனை பேர் வந்தாலும் இவங்களுக்கு அதமாகத்தான் தெரியும். எங்கள் ஷேக் நாயகம் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கலிமாவை தான் கொடுத்தார்கள். இன்று கலிமாவை பற்றி பேசுறால், என்னங்க கலிமாவை பற்றியே பேசுறீங்க, மத்ததை பத்தி என்னைக்குங்க பேசுவன்னு கேட்டாங்க. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட போய் கேளுங்க. சொன்னார்கள், அஸலு குல்லு கைரில் இபாதா, அஸலு குல்லு இல்மின், எல்லா இல்முக்கும் அஸலானது, எல்லா இபாதத்துக்கும் அஸலானது ஹுவ கலிமத்து தௌஹீத். இந்த கலிமாவை பற்றி தான் பேச வேண்டும். வாழ்நாள் ஒரு நாள் வாழ்நாள் கிடையாது. 10,000 வாழ்நாள்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த கலிமாவை பற்றி பேசி முடிக்க முடியாது. கமாலு ஹயாத்திஹி வ நூரிஹி, ஒரு மனுஷ வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை எட்டி விட்டாலும் கலிமா தான் அவனுக்கு ஈமானுடைய அசலாக இருக்கும். சொல்வது அல்லாமா இப்னுல் கய்யிம். அதைத்தான் சர்க்கார் நாயகம் தங்கள் வாழ்நாள் முழுக்க பேசினார்கள். எனவே அந்த ஷேக் நாயகத்தை நாம் கொண்டாட வேண்டும். அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சது என்னங்க, சாதாரண சில சிரமங்கள் வந்துருச்சு முரீதுக்கு, சில்சிலால ஆடி போயிடுறாங்க. குர்ஆனை போய் பாருங்கள், அல்லாஹ் நபிமார்களுக்கு இமாமத்தை எப்பொழுது கொடுத்தார் என்று சொல்கின்றான். வஜஅல்நாஹும் ஐமத்தன், அந்த நபிமார்களுக்கு இமாமத் என்ற அந்தஸ்தை நான் எப்பொழுது கொடுத்தேன் தெரியுமா? யஹ்தூன பி அம்ரினா லம்மா சபரு, அவர்கள் தொழுகையிலே நிற்கின்ற பொழுது, நோன்பு வைத்த போது நான் அவருக்கு இந்த பதவியை கொடுத்தேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவே இல்லை. லம்மா சபரு, என் புறத்திலிருந்து கஷ்டங்கள் வர வர அதை எப்பொழுது அவர்கள் பொறுமையாக தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து கொண்டே இருந்தேன். என் ஷேக் நாயகம் வாழ்கின்ற பொழுதும் அவருக்கு சிரமங்கள் வந்தது, ஊர்கள் மூலமாக பலரின் மூலமாக வந்தது.
இன்று ஷேக் நாயகம் வெளிரங்கத்தில் மறைந்து விட்டார்கள். இன்றும் நான் சொல்லுகிறேன், நாம் நடத்திய கூட்டங்களை விட இந்த சில்சிலாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட கூட்டங்கள் இன்று வரை அதிகமாக இருக்கிறது. நம்மை கொண்டு இந்த சில்சிலா வளர்ந்ததை விட அதிகமாக எதிரிகளை கொண்டு தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல் ஃபதுலு லிமன் கபிலத் பிஹில் ஆதா. நாமே நம்மை புகழ்ந்து கொள்வதை விட எதிரிகளை நம்மை பற்றி பேச சொல்லுங்கள். இந்த சில்சிலாவுடைய ஷரியத்துடைய தரீகத்துடைய அஹ்மியங்களை நீங்கள் பேசுங்கள், நாங்கள் வளருவோம். அல்லாஹு தஆலா வாழம் முழுக்க காலம் முழுக்க ஷேக் நாயகம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு எந்த வகையிலும் அவருடைய முஹப்பத்துகளிலே கலல் ஏற்படாமல் ஃபித்னாக்களை இன்று ஏற்படுத்துவதற்காக சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெளியிலே பாவங்களை செய்துவிட்டு பாவங்களை போக்குவதற்காக சில்சிலாவிலே வந்திருக்கிறோம். சில்சிலாவிலே வந்த பிறகும் கூட ஃபித்னாக்களும் பாவங்களும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் ஆக்காமல் அவருடைய காலடியில் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் உலாமானே பைசியாக காதிமானே பைசியாக காந்தானே பைசியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.